பிரெட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா? ஆனா அதே சமயம் இது உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு ஒரு கேள்வி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஹெல்தியான டயட்ல பிரெட்டோட உண்மையான இடம் என்ன? வாங்க இந்த பொதுவான குழப்பத்துக்கு ஒரு தெளிவான பதில இந்த அத்தியாயத்துல பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, காலையில டோஸ்ட், மதிய சாண்ட்விச்னு நம்ம லைஃப்ல பிரெட் ஒரு முக்கியமான அங்கம். ஆனா இன்னொரு பக்கம் அது ஆரோக்கியத்தோட எதிரின்னு ஒரு பேச்சு இருக்கு. இதுல எது உண்மை? பிரெட் உண்மையிலேயே வில்லனா இல்ல ஹீரோவா? வாங்க இந்த கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். முதல்ல இந்த பிரெட் பத்தின குழப்பம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இப்போ இருக்கிற மாடர்ன் பேக்கரிக்கும் நம்மளோட பாரம்பரிய உணவு முறைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி பதில் நமக்கு கிடைச்சிடும். உண்மையை சொல்லணும்னா நாம பிரெட்டை குறை சொல்லவே தேவையில்லை. பிரச்சனையே இன்னைக்கு பளபளப்பான பேக்கெட்ல வர்ற அதிகமா பதப்படுத்தப்பட்ட பிரெட்ல தான் இருக்கு. ஆனா பாரம்பரியமா முழு தானிய மாவில ரொம்ப பொறுமையா நொதிக்க வச்சு இயற்கையா செஞ்ச பிரெட்டுக்கும் இதுக்கும் மலைக்கும் அடுவுக்குமான வித்தியாசம் இருக்குங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? பிரெட்டையே சாப்பிடக்கூடாதா? ஐயோ, அப்படியே அவசியமே இல்ல. இதுக்கு ரொம்ப பாரம்பரியமான அதே சமயம் சயின்டிஃபிக்கான ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் ஒய் டயட் நமக்கு வழிகாட்டுது. இங்கதான் அசல் ட்விஸ்டே இருக்கு. தீர்வு பிரெட்டை மொத்தமா ஒதுக்குறதுல இல்ல, சரியான பிரெட்டை தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கு. இது பார்க்க ஒரு சின்ன மாற்றமா தெரியலாம், ஆனா நம்ம ஆரோக்கியத்துல ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தும். சரி, அப்போ நல்ல பிரெட்னா அது எப்படி இருக்கும்? ஒய் டயட் சில சிம்பிளான ரூல் சொல்லுது. அது 100% முழு தானியத்துல செஞ்சிருக்கணும், இயற்கையான முறையில ரொம்ப மெதுவா நொதிக்கப்பட்டிருக்கணும், ரொம்ப முக்கியமா டிரான்ஸ்ஃபேட் மாதிரி எந்த கெட்ட கொழுப்பும் அதுல இருக்கவே கூடாது. இந்த குணங்கள்லாம் சேரும்போதுதான் ஒரு சாதாரண பிரெட் ஒரு சூப்பர் ஃபுட்டா மாறுது. ஓகே, நல்ல பிரெட்னு சொல்றோம், ஆனா அது உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செய்யுது? சும்மா முழு தானியம்னு சொல்றது மட்டும்தானா, இல்ல அதுக்குள்ள வேற ஏதாவது ரகசியம் இருக்கா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம். இப்ப நாம ஃபுட் மேட்ரிக்ஸ், அதாவது உணவு அமைப்புன்னு ஒரு சூப்பரான கான்செப்டை புரிஞ்சுக்க போறோம். இத ஒரு மியூசிக் பேண்ட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களேன். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனித்தனியா வாசிக்கிறத விட எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாசிக்கும்போது தான் ஒரு அருமையான இசை உருவாகும். அதே மாதிரி தான் உணவுல இருக்கிற சத்துக்கள் தனித்தனியா வேலை செய்யறத விட முழுசா ஒன்னா சேர்ந்து செயல்படும்போது தான் நமக்கு உண்மையான ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குது. இந்த நொதித்தல் செய்யற ஈஸ்ட ஒரு குட்டி ஷெஃப் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது மாவை நமக்காக ப்ரீடைஜஸ்ட் பண்ணி கொடுக்குது. இந்த நொதித்தல் ப்ராசஸ் தான் செரிமானத்தை ரொம்ப சுலபமாக்கி அதுல ஒளிஞ்சிருக்கிற வைட்டமின்ஸை வெளியே கொண்டு வந்து நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது. இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா, முழு தானியத்துல இருக்கிற நார்ச்சத்து நம்ம குடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாவுக்கு சாப்பாடா மாறுது. அதுக்கப்புறம் உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கற சில முக்கியமான அமிலங்களை உருவாக்குது. அதே மாதிரி ஈஸ்ட்ல இருக்கிற பீட்டா குளூகான்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் பொருள் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் செல்களை நேரடியா ஆக்டிவேட் பண்ணி நம்மள பாதுகாப்பா வச்சுக்குது. இது ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி தாங்க. அப்போ ஆரோக்கியத்துக்கான சிம்பிள் ஃபார்முலா இதுதான்: முழு தானியம் பிளஸ் சரியான நொதித்தல். இது ரெண்டும் சேரும்போது நமக்கு கிடைக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஃபுட். இந்த காம்பினேஷன் தான் ஒரு சாதாரண பிரெட்டை ஆரோக்கியத்தை காக்கும் ஒரு கவசமா மாத்துது. இந்த சயின்ஸ்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நான் கடைக்கு போகும்போது எப்படி நல்ல பிரெட்டை கண்டுபிடிக்கிறது? கவலையே வேணாம், அதுக்கு ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் இருக்கு. இதை வச்சு நீங்க ரொம்ப சுலபமா சரியான பிரெட்டை தேர்வு செஞ்சிடலாம். இதோ உங்களுக்கான 6 பாயிண்ட் செக்லிஸ்ட். அடுத்த தடவை பிரெட் லேபிள பார்க்கும்போது இதை மனசுல வச்சுக்கோங்க. நம்பர் 1, 100% முழு தானியம். நம்பர் 2, அதிக நார்ச்சத்து, குறைவான சர்க்கரை. நம்பர் 3, வனஸ்பதி மாதிரி ஹைட்ரோஜனேட்டட் கொழுப்பு துளி கூட இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நீண்ட நேரம் நொதிக்க வச்சுதா இருக்கணும். கடைசியா அதுல ஓட்ஸ் இல்லன்னா பார்லி சேர்த்திருந்தா அது ஒரு சூப்பர் போனஸ். இப்போ நாம பார்க்க போறது வெறும் பிரெட்டை பத்தி மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய ஆரோக்கிய பார்வை. நாம உணவை எப்படி அணுகணுங்கிற ஒரு முக்கியமான தத்துவத்தை பத்தினது. இங்க 2 விதமான சிந்தனைகள் ஒன்னோடு ஒன்னு மோதுது. ஒரு பக்கம் ஒய் டயட் தத்துவம், இது உணவை ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த சக்தியா பாக்குது. இன்னொரு பக்கம் சப்ளிமெண்ட் மனநிலை, இது சத்துக்களை தனித்தனி மாத்திரைகளா பிரிச்சு பாக்குது. ஒன்ன இயற்கையோட முழுமைய நம்புது, இன்னொன்னு தனித்தனி பாகங்களை நம்புது. இந்த மாற்று விளைவுங்கிற விஷயம் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? யோசிச்சு பாருங்க, நீங்க தினமும் காலையில சாப்பிடுற அந்த மைதா பிஸ்கெட்கோ இல்ல கேக்குக்கோ பதிலா நாம இப்ப பேசின மாதிரி ஒரு நல்ல பிரெட் ஸ்லைஸை மாத்தினாலே போதும். அந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் அலையை உருவாக்கும்.
இந்த ஒரு முக்கியமான மேற்கோள் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிருது. உண்மையான சக்தி அந்த முழு உணவு அமைப்பிலையும் அது நொதிக்கப்பட்ட தரத்திலையும் தான் இருக்கு. சும்மா பிரெட் சாப்பிட்டா சப்ளிமெண்ட் அளவுக்கு பலன் கிடைக்கும் நாமளே கற்பனை பண்ணிக்க கூடாது. தரம் அதுதான் இங்க முக்கியம். இப்போ நல்ல பிரெட்டோட ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனி நீங்க சூப்பர் மார்க்கெட்ல பிரெட் இருக்கிற இடத்துக்கு போகும்போது உங்க கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும் இல்லையே? சொல்லுங்க, உங்க அடுத்த ஆரோக்கியமான தேர்வா எந்த பிரெட்டை வாங்க போறீங்க? உங்க ஆரோக்கியம் உங்க கையில.